வணக்கம். வாங்க இன்றைக்கி ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாலட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாலட் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அந்த சாலட் சாப்பிட்றது. இப்போ நான் கருப்பு கொண்ட கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது கழுவிட்டு நம்ம ஒரு 12 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு முளை கட்டிக்கலாங்க. தண்ணி தெளித்து கொஞ்சமாக ஒரு மூட்டை கட்டி மூடி டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சிடலாங்க. முளை வரத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். நமக்கு பாசிப்பயிர் எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இதே ப்ராசஸில் தான் நமக்கு முளை கட்டணும். இப்போ ரெண்டுமே நமக்கு முளை கட்டி ரெடியாக இருக்குங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம முளை வந்த கருப்பு கொண்ட கடலை 1 கப் சேர்த்துக்கலாங்க. இது வேக வைக்காமல் பச்சையாக தான் எடுத்துருக்கேங்க. வேக வச்சோம்னா அதோடைய சத்துக்கள் நமக்கு குறைஞ்சிரும். அதனால் நம்ம பச்சையாகவே எடுத்துக்கலாம். 1/2 கப் பாசிப்பயிருங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி நல்லா இருக்காதுங்க எப்பயுமே சாலடுக்கு. நம்ம ஜாம் தக்காளி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் பொடிசாக கட் பண்ணதுங்க. எல்லாமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிடுதுங்க. பெப்பர் பவுட்ரு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுங்க. வறுத்த ஜீரக பவுட்ரு 2 ஸ்பூன் அளவுக்குங்க. இந்த ஜீரக பவுட்ரு வறுத்து நமக்கு சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கியது அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 மூடி எலுமிச்சப்பழங்க சாறு பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாம். இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் இந்த ஒரு பவுல் கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சாலட் இது. அது கூடவே நம்ம இன்றைக்கி தண்ணி பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சப்பழமும் புதினாவும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நமக்கு எலுமிச்சப்பழமும் புதினாவும் சேர்த்து இந்த வெயில் காலத்தில் குடிக்கும்போது நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதே சமயத்தில் வெயில் காலத்தில் நமக்கு நாவறட்சிலாம் வரும். இந்த நாவறட்சிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பாட்டிலில் 1 லிட்டர் பாட்டிலில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சப்பழமும் ஒரு கை 4-5 புதினா தழையும் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குங்க. பிளட் பியூரிஃபை பண்ணும் நமக்கு. அதே சமயத்தில் இப்போ நமக்கு ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.